திரைத்துறையை விட்டுவிட்டு முழுநேர அரசியல் களத்தில் குதிக்க காத்திருக்கும் விஜய் தனது 69வது படத்தின் இயக்குநரை தேர்வு செய்தது குறித்த தகவல் வெளியாகி ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. யார் அந்த இயக்குனர், என்ன கதையம்சம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகனாக இருக்கும் விஜய் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் ட்ரெய்லர் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாக இருக்கும் நிலையில் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக தனது படத்திலும் பட நிகழ்ச்சிகளிலும் அரசியல் பேசி வந்த விஜய் அரசியல் கட்சியை தொடங்கும் அறிவிப்பை கடந்த பிப்ரவரியில் வெளியிட்டார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை தொடங்கியவர் விரைவில் முதல் மாநாட்டை நடத்தவும் திட்டமிட்டு வருகிறார். அறிவிப்பின் போது தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள படத்தின் பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தார் விஜய். அதன்படி கோட் படத்தை அடுத்து கடைசியாக தளபதி 69 படத்தை இயக்கப் போவது யார் என்ற கேள்வி கோலிவுட் வட்டாரத்தில் கடந்த சில மாதங்களாக பேசுபொருளாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடைசி படத்தை வினோத் இயக்க இருப்பதாக தகவல் வெளியானது. இப்படி இருக்க விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற வினோத் தளபதி 69 படத்தை தானே இயக்குவதாக அறிவித்துள்ளார். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் போன்ற படங்களால் கவனம் ஈர்த்த வினோத் விஜயுடன் கைகோர்த்துள்ளது ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகம் வகுத்து களமிறங்க இருக்கும் விஜய்க்கு இதுவே கடைசி படமாக இருக்க வாய்ப்புள்ள நிலையில் இப்படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படமாகவே உருவாக இருப்பதாகவே தெரிகிறது. முன்னதாக தான் விஜயிடம் முழு கதையையும் சொல்லியுள்ளதாகவும் அது அரசியல் பேசும் படமாக இருக்கும் என்று வினோத் பேசிய வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது.